வணக்கம். புதுவையில் தலைமை அறிவிக்கும் வேட்பாளரை வெற்றி செய்ய வேண்டும் என்று அமைச்சர் நமச்சிவாயம் பேசினார். புதுச்சேரி பாஜக தலைமை அலுவலகத்தில் பாஜக அணிகள் மற்றும் பிரிவு நிர்வாகிகளுடனான ஆலோசனை கூட்டம் நேற்று நடந்தது. மாநில தலைவர் செல்வ கணபதி தலைமை தாங்கினார். இந்த கூட்டத்தில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், குடிமைப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சாய்ஜி சரவணன்குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் மேலிட பொறுப்பாளர் நிர்மல் குமார் சுரானா கலந்து கொண்டு நிர்வாகிகளுடன் பாராளுமன்ற வேட்பாளர் தொடர்பாக ஆலோசனை நடத்தினார். கூட்டத்தில் அமைச்சர் நமச்சிவாயம் பேசுகையில், நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்ள நாம் என்னென்ன பணிகளை செய்துள்ளோம் என்பதை ஆலோசிக்க வேண்டிய நேரம் வந்துள்ளது. இத்தேர்தலுக்கு நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்ள வேண்டியது அவசியம். அதன் அடிப்படையில் இக்கூட்டம் நடத்தப்படுகிறது. ஒவ்வொருவரும் ஒரு பொறுப்பிலிருந்து பணியாற்றியிருப்பீர்கள். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பின் அடிப்படையில் அனைவரும் நம்முடைய வேலை செய்வது இன்றியமையாத கடமையாகும். இன்று முதல் 2 மாதத்திற்கு தேர்தல் வேலை தீவிரப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் உள்ளோம். புதுவையை பொறுத்தவரை பாஜக போட்டியிட தயாராக உள்ள நிலையில் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து அகில இந்திய தலைமை யாரை வேட்பாளராக அறிவிக்கிறதோ அவர்களை வெற்றி பெற வைக்க வேண்டும். புதுச்சேரி முக்கியமான தொகுதி ஆகும். நாம் முயற்சி செய்தால் நம்முடைய வேட்பாளரை நம்மால் வெற்றி பெற வைக்க முடியும். அந்த நம்பிக்கை எனக்கு உள்ளது. இந்த உணர்வோடு அனைவரும் நம்முடைய வேலையை செய்ய வேண்டும். நாம் வேலை செய்வதற்கு முன்பே எங்கு நாம் ஜெயிக்க போகிறோம் என்ற மனநிலையோடு வேலை செய்தால் வெற்றி சாத்தியமாகாது. முதலில் நமக்கு தன்னம்பிக்கை வேண்டும். இல்லை என்றால் நாம் அடுத்த கட்ட வேலையை சரியாக செய்ய முடியாது. இதற்கு ஏற்றாற்போல் நாம் நம்மை தயார்படுத்தி தலைமை அறிவிக்கும் வேட்பாளரை வெற்றி பெற வைக்க அனைவரும் பாடுபட வேண்டும் என்று அவர் பேசினார். திடீர் உடல்நலக்குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள திருப்புவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் அவர்களை சபாநாயகர் செல்வம் நேரில் சந்தித்து உடல்நலம் குறித்து விசாரித்தார். புதுச்சேரி திருப்புவனை தொகுதியின் சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் இன்று காலை தனது பிறந்த நாளில் ஆதரவாளர்களுடன் கேக் வெட்டி கொண்டாடிய போது திடீர் உடல்நலை குறைவு ஏற்பட்டதால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இந்த தகவல் அறிந்த சட்டப்பேரவை தலைவர் செல்வம் உடல்நலக்குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள சட்டமன்ற உறுப்பினர் அங்காளனை மருத்துவமனைக்கு நேரில் சென்று உடல்நலம் குறித்து விசாரித்தார். மேலும் மருத்துவக் கல்லூரி மருத்துவர்களிடம் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளனுக்கு அளிக்கப்பட்டு வரும் சிகிச்சை குறித்தும் அவருடைய உடல்நலம் குறித்தும் கேட்டறிந்ததோடு சிறப்பு கவனம் செலுத்தி சிகிச்சை அளிக்குமாறு மருத்துவர்களை கேட்டுக்கொண்டார். சொத்து வரி திடக்கழிவு கட்டணம் செலுத்தாவிட்டால் ஜப்தி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று புதுச்சேரி நகராட்சி ஆணையர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பாக புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி நகராட்சிக்கு செலுத்தப்பட வேண்டிய சொத்து வரி மற்றும் திடக்கழிவு அகற்றும் கட்டணம் 2023 முதல் 2024 ஆண்டு வரையிலான காலத்திற்கு உடனே செலுத்தி வட்டி மற்றும் ஜப்தி நடவடிக்கை தவிர்க்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. சொத்து வரி மற்றும் திடக்கழிவு அகற்றும் கட்டணத்தை பொதுமக்கள் சுலபமாக செலுத்துவதற்கு ஏதுவாக அவர்கள் நலன் கருதி வரும் 10ஆம் தேதி முதல் மார்ச் 31ஆம் தேதி வரை அனைத்து விடுமுறை நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் விடுமுறை இன்றி புதுச்சேரி நகராட்சி கம்பன் கலையரங்கம், முத்தியால்பேட்டை மார்க்கெட் வணிக வளாகம், நெல்லித்தோப்பு மற்றும் முதலியார்பேட்டை மேரி அலுவலகம் ஆகிய 4 இடங்களில் உள்ள கணினி சொத்து வரி வசூல் மையங்கள் காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை வழக்கம் போல் செயல்படும். பொதுமக்கள் இந்த வசதியை பயன்படுத்தி உடனே சொத்து வரி மற்றும் திடக்கழிவு அகற்றும் கட்டணத்தை செலுத்தி வட்டி மற்றும் ஜப்தி நடவடிக்கை தவிர்க்குமாறு மீண்டும் வலியுறுத்தி கேட்டுக் கொள்ளப்படுகிறது. அவ்வாறு சொத்து வரி செலுத்தாதவர்கள் மீது வட்டி விதித்தல் மற்றும் ஜப்தி நடவடிக்கை கண்டிப்பாக எடுக்கப்படும். அதை தவிர 25,000க்கு மேல் சொத்து வரி நிலுவை வைத்திருப்பவர்கள் விவரம் நகராட்சி இணையதளத்தில் வெளியிடப்படுகிறது. மேலும் இந்த அறிவிப்புக்கு பின்வரும் வரியை செலுத்தாவிடில் அவர்களின் பெயர், முகவரி, நிலுவைத் தொகை ஆகிய விவரங்கள் அடங்கிய பட்டியல் அனைத்து தினசரி நாளிதழ்களிலும் பொதுமக்கள் பார்வைக்காக வெளியிடப்படும். மேலும் இணையதளம் மூலமாகவும் பொதுமக்கள் தங்களது சொத்து வரி செலுத்தலாம். சொத்து வரி மற்றும் திடக்கழிவு அகற்றும் கட்டணம் புதுச்சேரி நகராட்சிக்கு செலுத்துவது சட்டப்படி கட்டாய கடமையாகும். நகராட்சிக்கு உரிய வரி செலுத்தி அனைவரும் ஒத்துழைக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் என்று அந்த செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் ஆன்லைனில் அதிகம் சம்பாதிக்கலாம் என கூறி 4 பேரிடம் ரூபாய் 4.42 லட்சம் மோசடி செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரி உருளையன்பேட்டை சேர்ந்த கார்த்திக் ராஜ், கொசப்பாளையத்தை சேர்ந்த புஷ்பராஜ் ஆகியோருக்கு ஆன்லைனில் முதலீடு செய்தால் அதிகம் சம்பாதிக்கலாம் என்று வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வந்துள்ளது. இதை நம்பி கார்த்திக் ராஜ் ரூபாய் 3 லட்சத்தையும், புஷ்பராஜ் ரூபாய் 30,000 முதலீடு செய்துள்ளனர். அதன் பிறகு சம்பாதித்த பணத்தை எடுக்க முடியாமல் மோசடி நபர்களிடம் ஏமாந்துள்ளனர்.
திருக்கனூரை சேர்ந்த தமிழ்செல்வி என்ற பெண்ணிடம் செல்போனில் தெரியாத நபர் வங்கி ஊழியரை போல் பேசியுள்ளார். அப்போது குறைந்த வட்டியில் கடன் உதவி வழங்குவதாகவும் இதற்கு செயலாக்க கட்டணம் செலுத்த வேண்டும் என கூறியுள்ளார். இதை நம்பி ரூபாய் 30,400 செலுத்தியுள்ளார். அதன் பிறகு கடன் உதவி கிடைக்காமல் ஏமாந்துள்ளார். லாஸ்பேட்டை சேர்ந்த விக்னேஷ் என்பவர் விரைவாக பொருட்களை வழங்குவது தொடர்பாக ஒரு இணையதளத்தை அணுகியுள்ளார். அதில் தனது வங்கி கணக்கு உள்ளிட்ட விவரங்களை பதிவு செய்துள்ளார். அதன் பிறகு அவரது வங்கி கணக்கிலிருந்து மோசடியாக ரூபாய் 81,500 எடுக்கப்பட்டுள்ளது. மேலும் தர்மபுரியை சேர்ந்த ஆகாஷ் என்பவர் லோன் ஆப் மூலம் கடன் பெற்றுள்ளார். அதனை வட்டியுடன் திருப்பி செலுத்தியுள்ளார். இருப்பினும் தெரியாத நபர் ஒருவர் ஆகாஷின் படத்தை ஆபாசமாக சித்தரித்து அனுப்பி மேலும் பணம் கேட்டு மிரட்டியுள்ளார். கொசப்பாளையத்தை சேர்ந்த சீனிவாசன் என்பவரின் பெயரில் மர்ம நபர் ஒருவர் Facebook கணக்கு தொடங்கியுள்ளார். இதன் மூலம் சீனிவாசனின் நண்பர்களிடம் பணம் கேட்டு மெசேஜ் அனுப்பியுள்ளார். இது குறித்து பாதிக்கப்பட்டவர்கள் சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். அதன் பேரில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி கதிர்காமம் அருள்மிகு முத்துமாரியம்மன் ஆலயத்தின் சடல் மகோற்சவத்தை முன்னிட்டு அம்மன் அன்ன வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். புதுச்சேரி கதிர்காமம் பகுதியில் அமைந்துள்ளது அருள்மிகு முத்துமாரியம்மன் ஆலயம். இந்த கோவிலின் சடல் மகோற்சவ விழா தொடங்கி நடைபெற்று வருகின்றது. சடல் உற்சவத்தையொட்டி அம்மன் மலர்கள் மற்றும் வெள்ளியால் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு பக்தர்களுக்கு காட்சியளித்தார். தொடர்ந்து அந்த வாகனத்தில் அம்மன் திருவீதி விழா நடைபெற்றது. சரஸ்வதி அலங்காரத்தில் வீணையுடன் அம்மன் எழுந்தருளி வாகனத்தில் வைக்கப்பட்டு மேலத்தாளங்கள் முழங்க தீபார்த்தனை காட்டப்பட்டு திருவீதி விழா நடைபெற்றது. கதிர்காமம் பகுதியில் உள்ள முக்கிய வீதிகளின் வழியாக திருவீதி விழா சென்று மீண்டும் கோவிலை வந்தடைந்தது. அன்ன வாகனத்தில் எழுந்தருளி அம்மனை பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு வழிபட்டு சென்றனர். திருக்கனூரில் வீடு புகுந்து சிறுமிக்கு கட்டாய தாலி கட்டி வாலிபரை போக்சோ சட்டத்தில் போலீசார் கைது செய்தனர். திருக்கனூர் அருகே உள்ள தமிழக பகுதியான பொன்னம்பூண்டியை சேர்ந்தவர் ரமேஷ் திருக்கனூர் பகுதியில் உள்ள ஒரு துரித உணவகத்தில் வேலை பார்த்து வருகிறார். இவர் அங்குள்ள ஒரு கடையில் வேலை பார்க்கும் 17 வயது சிறுமியை ஒரு தலையாக காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது. மேலும் தன்னை திருமணம் செய்து கொள்ளும்படி அந்த சிறுமியை மிரட்டி வந்துள்ளார். ஆனால் அந்த சிறுமி திருமணத்திற்கு மறுப்பு தெரிவித்துள்ளார். நேற்று மாலை அந்த சிறுமி திருக்கனூர் கடை வீதியில் உள்ள ஒரு வீட்டுக்கு சென்றார். இதை கவனித்த ரமேஷ் அந்த சிறுமியை பின்தொடர்ந்து சென்றார். பின்னர் அந்த சிறுமியை வீட்டுக்குள் வைத்து பூட்டிவிட்டு தனது கையில் வைத்திருந்த கத்தியை காட்டி மிரட்டி தன்னை திருமணம் செய்து கொள்ளுமாறு வற்புறுத்தினார். அப்பொழுதும் அதற்கு சிறுமி சம்மதம் தெரிவிக்கவில்லை. இதனால் ஆத்திரமடைந்த ரமேஷ் வலுக்கட்டாயமாக சிறுமியை கட்டாய தாலி கட்டியதாக கூறப்படுகிறது. அதிர்ச்சி அடைந்த சிறுமி கூச்சல் போடவே அக்கம் பக்கத்தினர் அங்கு திரண்டனர். பின்னர் வீட்டின் கதவை உடைத்து உள்ளே சென்று ரமேஷை பிடித்து தர்மாடி கொடுத்தனர். சிறுமிக்கு அவர் கட்டிய தாலியும் அறுத்தெறிந்தனர். இது குறித்து தகவல் அறிந்ததும் திருக்கனூர் போலீசார் விரைந்து வந்து ரமேஷை பிடித்து காவல் நிலையத்திற்கு கொண்டு சென்றனர். தொடர்ந்து போக்சோ சட்டத்தின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்து ரமேஷை கைது செய்தனர். காதலிக்க மறுத்த சிறுமியை கத்தியை காட்டி மிரட்டி வாலிபர் கட்டாய தாலி கட்டிய சம்பவம் கடைவீதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட 2 இடங்களில் INTUC தொழிற்சங்கத்தின் புதிய ஆட்டோ ஸ்டாண்டின் பெயர் பலகையினை காங்கிரஸ் கட்சியின் தலைவர் வைத்திலிங்கம் MP, முன்னாள் முதல்வர் நாராயணசாமி ஆகியோர் திறந்து வைத்தனர். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட ஆம்பூர் சாலையில் இடங்களில் INTUC தொழிற்சங்கத்தில் இணைக்கப்பட்ட புதிய ஆட்டோ ஸ்டாண்ட் பெயர் பலகை திறப்பு விழா இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநில INTUC தலைவர் பாலாஜி தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் INTUC மாநில துணைத் தலைவர் சொக்கலிங்கம், அமைப்பு சாரா தொழிற்சங்க மாநில செயலாளர் ஜான்சன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். விழாவில் சிறப்பு அழைப்பாளர்களாக காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் வைத்திலிங்கம் MP, முன்னாள் முதல்வர் நாராயணசாமி ஆகியோர் கலந்து கொண்டு தொழிற்சங்க கொடி ஏற்றி பெயர் பலகையினை திறந்து வைத்து இனிப்புகள் வழங்கி சிறப்பித்தனர். இந்த நிகழ்ச்சியில் மாநில காங்கிரஸ் கட்சி பொதுச் செயலாளர் சங்கர், முன்னாள் கவுன்சிலர் கோவிந்தராஜ், ராஜ்பவன் தொகுதி காங்கிரஸ் நிர்வாகிகள் வேல்முருகன், ராஜாராம், பிரதீப், இருதயராஜ், ஜெரால்ட், ராஜ்மோகன் மற்றும் INTUC ஆட்டோ சங்க பொதுச் செயலாளர் சிவகுமார் மற்றும் மாநில நிர்வாகிகள் உட்பட ஆட்டோ சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி துறைமுகத்தில் முகத்துவாரும் தூர்வாரும் பணி காரணமாக புதுவை துறைமுகத்திலிருந்து சரக்கு கப்பல் போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளது. புதுவை துறைமுகத்தில் இருந்து கப்பல் மூலம் சரக்கு போக்குவரத்து கடந்த வருடம் தொடங்கப்பட்டது. இங்கிருந்து சிறிய ரக கப்பல்களில் ஏற்றப்படும் சரக்குகள் சென்னை துறைமுகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கிருந்து பெரிய கப்பல்களில் ஏற்றப்பட்டு வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு வந்தன.
இதனிடையே புதுவை துறைமுகம் முகத்துவாரத்தில் கடல் அலையின் மாற்றங்கள் காரணமாக மணல் மேடுகள் உருவாகி உள்ளன. இதைத் தொடர்ந்து தூர்வாரும் பணிகள் தொடங்கி உள்ளன. கப்பல் மூலம் முகத்துவாரத்தில் தேங்கியுள்ள மணல் தூர்வாரப்படுகிறது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு மணலை தண்ணீருடன் வாரி செல்லும் பைப் உடைந்து பணிகள் பாதிக்கப்பட்டன. அவை சரி செய்யப்பட்டு பணிகள் தற்பொழுது நடந்து வருகின்றன. இந்த பணிகள் காரணமாக தற்பொழுது புதுவை துறைமுகத்திலிருந்து சரக்கு போக்குவரத்து பாதிக்கப்படுகிறது. புதுவை துறைமுகத்துக்கு வந்த சரக்கு கப்பலும் இங்கே பல நாட்களாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இதனிடையே புதுவை துறைமுகத்தில் தனியார் நிறுவனம் சுற்றுலா பயணிகள் பயணம் செய்யும் சொகுசு படகுகள் கட்டும் பணியும் தொடர்ந்து நடந்து வருகிறது. தனியார் நிறுவன தொழிலாளர்கள் இந்த பணியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். மேலும் துறைமுக வளாகத்தில் கருவேல மரங்கள் அடர்த்தியாக வளர்ந்துள்ளதால் அவற்றை அகற்றும் பணிகளும் தீவிரமாக நடந்து வருகின்றன. முகத்துவாரும் தூர்வாரும் பணி முடிந்ததும் மீண்டும் சரக்கு போக்குவரத்தை தொடங்க அதிகாரிகள் திட்டமிட்டுள்ளனர். புதுச்சேரியில் கடந்த 5 ஆண்டுகளில் 67 சுற்றுலா பயணிகள் கடலில் குளித்த போது உயிரிழந்துள்ளனர். புதுச்சேரிக்கு வரும் சுற்றுலா பயணிகள் கடலில் இறங்கி குளிக்கும் பொழுது அலையில் சிக்கி உயிரிழக்கும் சம்பவம் அதிகரித்து வருகின்றது. கடந்த 5 ஆண்டுகளில் 67 சுற்றுலா பயணிகள் உயிரிழந்துள்ளனர். மேலும் புத்தாண்டு அன்று 4 மாணவர்களும் அடுத்த சில நாட்களில் வால்பாறை சேர்ந்த 2 வாலிபர்களும் 22ஆம் தேதி ஒரு +1 மாணவரும் கடலில் மூழ்கி உயிரிழந்தனர். மேலும் புதுச்சேரி கடற்கரையில் குளிக்க ஏற்கனவே தடை இருந்தாலும் தடையை மீறி குளிக்கும் சுற்றுலா பயணிகள் உயிரிழக்கின்றனர். வெறும் உத்தரவு மட்டும் இருந்தால் உயிரிழப்பை தடுக்க முடியாது என்பதால் மாவட்ட நிர்வாகத்தின் மூலம் நிரந்தர தடை உத்தரவு போடவும் மீறினால் அபராதம் தண்டனை விதிக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டது. இதற்கான பரிந்துரை சுற்றுலாத்துறை மூலம் வருவாய்த்துறைக்கு அனுப்பப்பட்டது. இதை ஏற்று புதுச்சேரி கடற்கரையில் இறங்கி குளிப்பதற்கு நிரந்தர தடை விதிக்கும் மீறினால் தண்டனை அபராதம் விதிக்கும் வகையில் புதிய சட்டம் கொண்டு வர அரசு முடிவு செய்து கூடுதல் காவலர்கள் மற்றும் நீச்சல் வீரர்களை கடற்கரை பகுதியில் பாதுகாப்பிற்காக நியமித்தது. ஆனால் தற்பொழுது கடற்கரை பகுதியில் நீச்சல் வீரர்கள் யாரும் பாதுகாப்பு பணியில் இல்லை என தெரிய வந்துள்ளது. மேலும் பெரியகடை காவலர்கள் 1-2 பேர் மட்டுமே கடற்கரை பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. இருப்பினும் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் மாணவர்கள் ஆபத்தை உணராமல் பாண்டி மெரினா கடற்கரையில் கடலில் குளிக்கும் வீடியோ இணையதளத்தில் பரவி வருகிறது. வில்லியனூர் விவேகானந்தா அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் போதைப் பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் விவேகானந்தா அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் போதைப் பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. பள்ளியின் துணை முதல்வர் ரவி தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் போதை ஒழிப்பு செயல் திட்ட ஒருங்கிணைப்பாளர் வேளாண்மை பயிற்றுனர் விநாயகர் வெங்கடாச்சலபதி முன்னிலை வகித்தார். வரலாற்று விரிவுரையாளர் வேல்முருகன் வரவேற்றார். சிறப்பு அழைப்பாளராக வில்லியனூர் காவல்துறை ஆய்வாளர் ஆறுமுகம் கலந்து கொண்டு மாணவர்களின் ஒழுக்கத்தை பற்றியும் ஒழுக்கத்தினால் ஏற்படும் நன்மைகள் பற்றியும் ஒழுக்கம் தவறிய மாணவர்கள் போதைப் பொருள் பழக்கத்திற்கு அடிமையாகி தன் வாழ்நாளை சீரழிப்பார்கள் என்றும் மாணவர்களுக்கு கருத்துரை வழங்கி பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கி சிறப்பு செய்தார். சுமார் 200க்கும் மேற்பட்ட மாணவர்கள் போதைப் பொருள் விழிப்புணர்வு பேரணி வில்லியனூரில் முக்கிய சாலை வழியாக சென்று விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். பாண்டிச்சேரி இன்னர்வில் சங்கம் ஏற்பாட்டில் வில்லியனூர் அரசு பெண்கள் நடுநிலைப் பள்ளியில் மேற்கூரை திறப்பு விழா நடைபெற்றது. பாண்டிச்சேரி இன்னர் வீல் சங்கம் ஏற்பாட்டில் வில்லியனூர் அரசு பெண்கள் நடுநிலைப் பள்ளியில் மேற்கூரை திறப்பு விழா நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பள்ளி தலைமை ஆசிரியர் பஞ்சாத்தம்மாள் வரவேற்புரையாற்றினார். இன்னர் வீல் சங்க தலைவி பூரணிமா தலைமை தாங்கினார். ஸ்ரீதேவி இந்திரகுமார் டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் இன்னர்வில் சங்கம் 298 முன்னிலையில் சிறப்பு விருந்தினராக சிவராம ரெட்டி துணை இயக்குனர் பள்ளி கல்வித்துறை புதுச்சேரி கௌரவ விருந்தினர் மீனா செயலாளர் இன்னர்வில் சங்கம் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மேலும் ஓய்வு பெற்ற பேராசிரியர் முனைவர் சுதர்சனம் வில்லியனூர் குமுக்காயன் நண்பர்கள் வட்டம் உறுப்பினர்கள் மாணவிகள் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் இறுதியில் ஆசிரியர் வேலாயுதம் நன்றி கூறினார். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் வீடு கட்டும் திட்ட தொகையை 5.50 லட்சமாக உயர்த்தும் திட்டத்திற்கு கவர்னர் தமிழிசை சவுந்தரராஜன் ஒப்புதல் அளித்துள்ளார். புதுச்சேரி ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மூலம் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா என்ற பெயரில் பிரதமர் வீட்டு வசதி திட்டம் செயல்படுத்தப்படுகின்றது. இத்திட்டத்தின் கீழ் வீடு கட்டிக்கொள்ள ஆதி திராவிடர் பழங்குடியினருக்கு 5 லட்சம் ரூபாயை மானியமாக தரப்படுகின்றது. இதற்கான நிதியை மாநில அரசு 60%, மத்திய அரசு 40% நிதியை பகிர்ந்து கொள்கின்றன. இத்தொகை 5.50 லட்சமாக உயர்த்தி தரப்படும் என
முதல்வர் ரங்கசாமி சட்டப்பேரவையில் அறிவித்தார். முதல்வரின் அறிவிப்பினை தொடர்ந்து ஆதி திராவிட நலத்துறையானது கோப்பினை ரெடி செய்து கவர்னருக்கு அனுப்பியது. இந்த கோப்பிற்கு கவர்னர் தமிழிசை நேற்று ஒப்புதல் அளித்தார். இதன் மூலம் இனி 5.50 லட்சம் ரூபாய் வீடு கட்டும் திட்டத்துக்கு மானியமாக தரப்பட உள்ளது. பிரதமர் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் புதுச்சேரியில் 3196, காரைக்காலில் 539, ஏனாமில் 81 என மொத்தம் 3816 பயனாளிகள் பலனடைந்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. பாரத ரத்னா விருதை பெறவுள்ள அத்வானிக்கு முதல்வர் ரங்கசாமி வாழ்த்து தெரிவித்துள்ளார். முதல்வர் ரங்கசாமி வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், தேசத்தின் பெருமைக்குரிய தலைவர்களின் ஒருவராக திகழக்கூடிய அத்வானிக்கு நாட்டின் உயரிய விருதான பாரத ரத்னா விருது அறிவித்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது. தேசத்தின் வளர்ச்சிக்கு அவர் ஆற்றிய பங்களிப்பு மகத்தானது. பொது வாழ்வில் தூய்மை மற்றும் அர்ப்பணிப்பு ஆகியவற்றின் அடையாளமாக திகழ்ந்து அரசியலில் ஒரு முன்மாதிரியை உருவாக்கியவர். இந்தியாவின் கலாச்சார மாறுபாடுகளை தேச ஒற்றுமை என்னும் குடையின் கீழ் ஒருங்கிணைப்பதில் இணையற்ற முயற்சிகளை மேற்கொண்டவர். தேசப்பற்றை தனது உயிர் மூச்சாக கொண்ட அத்வானிக்கு பாரத ரத்னா விருதை மத்திய அரசு அறிவித்திருப்பது பாராட்டத்தக்கது. தேசத்தின் உயர்ந்த அங்கீகாரமான பாரத ரத்னா விருதை பெறவுள்ள அத்வானிக்கு எனது மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.